மதுரை மாவட்டம் சோழவந்தானில் போதிய பேருந்து வசதி இல்லாததால் 100க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவிகள் பேருந்திற்காக காத்திருக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. சோழவந்தான் அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த சுமார் 1500க்கும் மேற்பட்ட மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் அப்பகுதியில் போதிய பேருந்து வசதிகள் இல்லாததால் மாணவிகள் பேருந்துக்காக பல மணி நேரம் காத்திருக்கும் அவல நிலை ஏற்பட்டது. இதை அடுத்து கூடுதல் பேருந்துகளை இயக்க மாணவிகளும் பெற்றோர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை மாவட்டம் வால்பாறையில் போக்குவரத்துக்கு இடையூறாக வாகனத்தை நிறுத்தி அரசு ஊழியர்களை தகாத வார்த்தையில் பேசிய 6 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். திருப்பூரைச் சேர்ந்த பாஜகவினர் வால்பாறையில் உள்ள சுப்பிரமணி கோயில் அருகே சாலையில் காரை நிறுத்திவிட்டு சென்றுள்ளனர். இந்நிலையில் அவ்வழியாக வந்த அரசு பேருந்து சாலையை கடக்க முடியாமல் நின்றதால் சுமார் 20 நிமிடம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதையடுத்து காரில் வந்தவர்கள் மது போதையில் ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை தகாத வார்த்தைகளால் பேசியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பேருந்து ஓட்டுநர் அளித்த புகாரின் பேரில் காரில் வந்தவர்கள் 6 பேரையும் போலீசார் கைது செய்தனர். சினிமாவில் வருவது போல் ஒரு பாடலில் பணக்காரனாகிவிடலாம் என்பது போல் எல்லாம் வாழ்க்கை கிடையாது என காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கியுள்ளார். காஞ்சிபுரத்தில் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் சார்பில் நான் முதல்வன் உயர்வுக்கு படி என்ற நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் தலைமையில் நடைபெற்றது. அப்போது மாணவர்களிடம் பேசிய அவர், அடுத்தவர்களை ஏமாற்றினால் அது குறுகிய காலம் மட்டுமே நிலைக்கும் எனவும் அனைவரும் கடினமாக உழைக்க வேண்டும் எனவும் கூறினார். மேலும் மாணவர்களுக்கு உலக அறிவு முதலில் வேண்டும் எனவும் தமது செல்போனிலோ சமூக வலைதளங்களிலோ இந்த உலக அறிவு கிடைத்து விடாது எனவும் தெரிவித்தார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே தெக்குப்பட்டு ஆனைக்கல் ஏரியில் சட்டவிரோதமாக மண் கடத்தலை தடுக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மல்லங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த விவசாயி நந்தகோபால் தனது நிலத்திற்கு ஆனைக்கல் ஏரியில் களிமண் எடுக்க அனுமதி வாங்கி ஒரு லாரி மண் சுமார் 2500க்கு கடந்த 2 மாதமாக விற்பனை செய்து வந்துள்ளார். இதுகுறித்து அப்பகுதி மக்கள் பலமுறை வருவாய்த்துறை, காவல்துறைக்கு புகார் அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் கோபமடைந்த மக்கள் மண் ஏற்றி சென்ற லாரிகளை சிறைப்பிடித்துள்ளனர். தகவல் அறிந்து சென்ற போலீசார் மண் கடத்தலில் ஈடுபட்ட லாரியை காவல் நிலையம் கொண்டு செல்லாமல் விடுத்துள்ளனர். இந்நிலையில் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே சொத்திற்காக பெற்ற தாயை கல்லால் தாக்கி கொலை செய்த மகனை போலீசார் கைது செய்துள்ளனர். மாமரத்துப்பட்டி பகுதியைச் சேர்ந்த பாப்புவின் மகன் கண்ணன் தனது தாயிடம் சொத்தை தன் பெயருக்கு எழுதி வைக்க கோரி அடிக்கடி தகராறில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. கடந்த 20ஆம் தேதி ஏற்பட்ட தகராறில் கண்ணன் தனது தாய் பாப்புவை கல்லால் தாக்கியதில் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்துள்ளார். இந்நிலையில் பாப்பு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததை அடுத்து அவரது மகன் கண்ணனை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் லஞ்சம் வாங்கிய முதுநிலை வருவாய் ஆய்வாளரை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கைது செய்துள்ளனர். பொன்னேரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்று வருவாய் ஊழியர் ராமதாஸ் தனக்கு கிடைக்க வேண்டிய பண பலன்கள் குறித்து முதுநிலை வருவாய் ஆய்வாளர் ஷேக் முகமதுவை அணுகியுள்ளார். அப்போது அவர் ராமதாஸிடம் 3000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் ராமதாஸ் புகார் அளித்த நிலையில் லஞ்சம் வாங்கிய முதுநிலை வருவாய் ஆய்வாளர் ஷேக் முகமதுவை கைது செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சாலை புதுப்பிக்கும் பணி காரணமாக கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் மதுராந்தகம் அருகே உள்ள மேலவேலம்பேட்டை என்ற இடத்தில் சாலை புதுப்பிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் வாகனங்கள் சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் அணிவகுத்து நின்றன. மேலும் வாகனங்கள் அனைத்தும் ஊர்ந்து செல்வதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி அடைந்துள்ளனர்.
திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே நபிகள் நாயகம் குறித்து அவதூறு பரப்பிய நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். பல்லடம் காவல் நிலையத்தில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம், மனிதநேய மக்கள் கட்சி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் காவல் ஆய்வாளரிடம் புகார் மனு ஒன்றை அளித்தனர். அதில் மர்ம நபர் ஒருவர் இஸ்லாம் மதத்தினரின் இறை தூதரான நபிகள் நாயகத்தின் பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் வாட்ஸ்அப் குழுவில் அவதூறு செய்தியை பரப்பியிருந்ததாகவும் அந்த நபரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்றும் புகார் தெரிவித்திருந்தனர். இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் அவதூறு செய்தியை பரப்பியதாக வடுகபாளையம் பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீஜித் என்பவரை போலீசார் கைது செய்துள்ளனர். ஏஐ தொழில்நுட்பத்தால் பெண்கள் மட்டுமல்லாது ஆண்களும் பாதிக்கப்படுவதாக மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். ஆலம்பட்டியில் உள்ள தனியார் கல்லூரியில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்ற தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய மதுரை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர், செல்போனில் தற்போது ரீல்ஸ் மோகம் அதிகரித்து வருவதாகவும், ரீல்ஸுக்காக பயன்படுத்தும் செயலிகளின் மூலம் தங்களின் புகைப்படம் வெளியிடும் போது அதனை ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் தவறான முறையில் சித்தரித்து மிரட்டுவதாகவும் கூறினார். மேலும் தொடுதலில் குட் டச், பேட் டச் என்பதை விட டோன்ட் டச் என்று சொன்னால் எந்த பிரச்சனையும் வராது என மாணவர்களுக்கு அறிவுரைகள் வழங்கினார். வேலூரில் 2 இளைஞர்கள் மது போதையில் கத்தியுடன் சாலையில் அளப்பறையில் ஈடுபட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. சின்ன அல்லாபுரம் பனந்தோப்பு பகுதியில் 2 பேர் கத்தியை எடுத்துக்கொண்டு ஒருவரை தாக்க முற்பட்டுள்ளனர். இதனால் அப்பகுதியில் உள்ள மக்கள் அலறி அடித்து ஓடியுள்ளனர். தகவல் அறிந்து சென்ற போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் அப்பகுதியைச் சேர்ந்த ஜாபர் மற்றும் இம்தியாஸ் ஆகிய இருவரும் மது போதையில் முன்விரோதம் காரணமாக சண்டையிட்டது தெரியவந்தது. இதை அடுத்து இருவரையும் கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பணியாற்றி வரும் கலால் பிரிவு இளநிலை உதவியாளரை மது போதையில் தாக்கிய ராணுவ வீரரை போலீசார் கைது செய்துள்ளனர். சந்திரபுரம் பகுதியைச் சேர்ந்த ராணுவ வீரர் இளவரசன் மது போதையில் சிக்கன் கடையில் தகராறு செய்துள்ளார். அதனைத் தொடர்ந்து சிக்கன் கடைக்காரர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டதாக தெரிகிறது. இந்நிலையில் அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த கலால் பிரிவு இளநிலை உதவியாளர் கிருஷ்ணமூர்த்தி என்பவர் இளவரசனை அப்புறப்படுத்த முயன்றபோது மது போதையில் அவரை தாக்கியுள்ளார். தகவல் அறிந்து சென்ற போலீசார் ராணுவ வீரர் இளவரசனை கைது செய்தனர். அப்போது செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளரின் செல்போனை ராணுவ வீரரின் உறவினர் பறித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு அருகே சொத்து தகராறில் மாற்றுத்திறனாளியின் வீட்டை மர்ம நபர்கள் இடித்து தரைமட்டமாக்கிவிட்டு சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விளவங்கோடு அருகே உள்ள கொல்லங்கோடு பகுதியைச் சேர்ந்தவர் மாற்றுத்திறனாளி ராபி. இவருக்கு கிறிஸ்டினா என்ற மனைவியும் 2 பெண் குழந்தைகளும் உள்ளனர். மாற்றுத்திறனாளி ராபிக்கும் பக்கத்து நில உரிமையாளருக்கும் சொத்து தகராறு இருந்து வருகிறது. இதுகுறித்த வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள நிலையில் 50 பேர் கொண்ட கும்பல் ஆயுதங்களுடன் வந்து ராபியின் வீட்டை இடித்து தரைமட்டமாக்கிவிட்டு பொருட்களை சூறையாடிவிட்டு சென்றுள்ளனர். மேலும் அந்த கும்பல் தாக்கியதில் ராபியின் மனைவி கிறிஸ்டினா காயமடைந்துள்ளார். இச்சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே மளிகை கடை மற்றும் வீடு தீப்பிடித்து எரிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. குன்னூர் அடுத்த நாஞ்ச் எஸ்டேட் பள்ளி அருகே செல்வநாயகம் என்பவருக்கு சொந்தமான வீட்டுடன் மளிகை கடையும் செயல்பட்டு வந்தது. செல்வநாயகம் கடைக்காக பொருட்கள் வாங்க சென்ற நிலையில் அவரது மனைவியும் வெளியில் சென்றுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக கடையில் தீப்பற்றிய நிலையில் தீ மளமளவென வீடு முழுவதும் பரவியுள்ளது. சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இச்சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே கேரளாவிற்கு கனிம வளங்களை கடத்தி சென்ற 4 டிப்பர் லாரிகளை வட்டார போக்குவரத்து துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர்.
பொள்ளாச்சி மற்றும் கிணத்துக்கடவு சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள கல் குவாரிகளில் இருந்து உரிய ஆவணங்களின்றி கேரளாவிற்கு கனிம வள கடத்தல் சம்பவங்கள் அடிக்கடி அரங்கேறி வருகின்றன. இது தொடர்பாக வட்டார போக்குவரத்து துறை அதிகாரிகள் தமிழக கேரள எல்லையில் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது உரிய ஆவணங்கள் இன்றி கேரளாவுக்கு கனிம வளங்களை கடத்தி சென்ற 4 லாரிகளை பறிமுதல் செய்தனர். மேலும் 3.21 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்துள்ளனர்.